கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். 16/8/2020 இந்த சிறப்பு ஞாயிறு தியானத்தின் மூலமாக காணொளி நிகழ்வின் வழியாக அவரவர் இல்லங்களிலே அமர்ந்து இந்த வாரம் இந்த சிறப்பு ஞாயிறு தியானத்திலே பங்குபடும்படியாக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நேற்று மீண்டும் என்று மாறாதுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரை 16/8/2020 இந்த ஞாயிறு நேற்றைய தினத்திலே இந்திய நாடு 74வது சுதந்திர நாளை நினைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்தியர்கள் என்று சொல்வதிலே நாங்கள் பெருமை கொள்கிறோம். அதன் அடிப்படையிலே இந்த ஞாயிறு தியானமும் சுதந்திர நாளை முன்னிட்டு இந்த தியானம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து இந்த சிறப்பு ஞாயிறு தியானம் துவக்கம் முதல் முடிவு வரை தூய ஆவியரின் பிரசன்னம் தங்கியிருக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். இந்த தியானத்தினுடைய கரத்திலே ஒப்படைக்கின்றோம். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். வந்தால் என்ன நடக்கும்? கரைபடிந்த மனுக்குலத்திற்கு என்ன கிடைக்கும்? இறைவர் இன்று பவனி வந்தால் என்ன நடக்கும்? கரைபடிந்த மனுக்குலத்திற்கு என்ன கிடைக்கும்? தெருக்களிலே அமைதி வரும், தேனும் பாடும் வழிந்தோடும். தெருக்களிலே அமைதி வரும், தேனும் பாடும் வழிந்தோடும். வருந்துவோர்க்கு வழி பிறக்கும், வானருளின் மடை திறக்கும். வருந்துவோர்க்கு வழி பிறக்கும், வானருளின் மடை திறக்கும். இறைவர் இன்று பவனி வந்தால் என்ன நடக்கும்? கரைபடிந்த மனுக்குலத்திற்கு என்ன கிடைக்கும்? இறைவர் இன்று பவனி வந்தால் என்ன நடக்கும்? கரைபடிந்த மனுக்குலத்திற்கு என்ன கிடைக்கும்?
தன்னலமோ பரந்தோடும் திருச்சபையில் புதுமை வரும். தன்னலமோ பரந்தோடும் சமயத்திலே வளர்ச்சி வரும். சாந்த குணம் எழுந்தாடும். சமயத்திலே வளர்ச்சி வரும். சாந்த குணம் எழுந்தாடும். இறைவர் இன்று பவனி வந்தால் என்ன நடக்கும்? கரைப்படிந்த மனுக்குலத்திற்கு என்ன கிடைக்கும்? இறைவர் இன்று பவனி வந்தால் என்ன நடக்கும்? கரைப்படிந்த மனுக்குலத்திற்கு என்ன கிடைக்கும்? அரசியலில் நேர்மை வரும். அன்பின் வழி ஆட்சி வரும். அரசியலில் நேர்மை வரும். அன்பின் வழி ஆட்சி வரும். இமய முதல் குமரி வரை இறையன்பின் கொடி பறக்கும். இமய முதல் குமரி வரை இறையன்பின் கொடி பறக்கும். இறைவர் இன்று பவனி வந்தால் என்ன நடக்கும்? கரைப்படிந்த மனுக்குலத்திற்கு என்ன கிடைக்கும்? இறைவர் இன்று பவனி வந்தால் என்ன நடக்கும்? கரைப்படிந்த மனுக்குலத்திற்கு என்ன கிடைக்கும்? முழுதும் ஒன்றுபடும். பிரிவினைகள் தகர்ந்தோடும். பார் முழுதும் ஒன்றுபடும். பிரிவினைகள் தகர்ந்தோடும். பாமரர்க்கு வாழ்வு வரும். பரமர் துணை இணைந்து வரும். பாமரர்க்கு வாழ்வு வரும். பரமர் துணை இணைந்து வரும். இறைவர் இன்று பவனி வந்தால் என்ன நடக்கும்? கரைபடிந்த மனுக்குலத்திற்கு என்ன கிடைக்கும்? இறைவர் இன்று பவனி வந்தால் என்ன நடக்கும்? கரைபடிந்த மனுக்குலத்திற்கு என்ன கிடைக்கும்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை தியானம் சிறப்பு தியானமாக அனுசரிக்கப்படுகிறது. நேற்றைய தினத்திலே இந்திய திருநாடு 74வது சுதந்திர நாளை நாம் எல்லாரும் இணைந்து கொண்டாடினோம் என்பதின் அடிப்படையிலே இந்த ஞாயிறு அதற்கு இணையாக திருமறை பாடங்களும் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்திய விடுதலை திருநாள் 15/8/2020 நேற்றைய தினத்திலே நாம் கொண்டாடினாலும் இந்த காணொளி நிகழ்வின் மூலமாக மீண்டும் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்தை திரும்பி பார்க்கும் விதத்திலே இந்த தியானம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. சிறப்பு தியானமாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சிறப்பு தியான நாளுக்கான சிந்தனை நீதிக்கான விடுதலை, ஃப்ரீடம் ஃபார் ஜஸ்டிஸ், நீதிக்கான விடுதலை. இதற்காக தெரிவு செய்யப்பட்ட திருமறை பாடங்கள், முதல் திருமறை பாடல் யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். நிருபப்படமாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். நற்செய்தி பாடமாக லூக்கா 6ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வசனங்கள். இந்த திருமறை பாடங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது என்னோடு இணைந்து தியானம் செய்வதற்கு உதவியாக இருக்கும். நீதிக்கான விடுதலை, ஃப்ரீடம்
for justice. இந்திய திருநாட்டிலே நேற்றைய தினத்திலே 74வது சுதந்திர நாளை பெருமையுடன் நாம் அனைவரும் கொண்டாடினோம். சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியாவை அன்றைக்கு பல்வேறு பேரரசர்கள், சிற்றரசர்கள், குறுநில மன்னர்கள் எல்லாம் ஆண்டு கொண்டு வந்தார்கள். நாம் வாழ்ந்து வரும் இந்திய நாடு பல வளங்கள் நிறைந்த நாடாக, வளம் கொழிக்கும் நாடாக இருந்தது. இதனால் இங்குள்ள சில பொருட்களை வாங்கி தங்கள் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும்படியாக வெளிநாட்டில் இருந்து போர்ச்சுகல், பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற மேற்கத்திய நாடுகளிலே இருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்கள். முதலில் வியாபாரத்திற்காக, வணிகம் செய்வதற்காக வந்த இந்த நாடுகள் எல்லாம் இங்கிருந்த விலை பொருட்களை மட்டுமல்லாமல் தங்கம், வைரம் என விலை உயர்ந்த பொருட்களையும் தங்கள் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தார்கள். இதையடுத்து இந்தியாவை வணிகத்தளமாக மாற்றிய ஆங்கிலேயர்கள் மெதுவாக ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தார்கள். இந்தியாவிலே இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டும் நோக்கத்தோடு காலனி ஆதிக்கத்திற்கு உட்படுத்தும் நோக்கிலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த சிற்றரசர்களிடமும் பேரரசர்களிடமும் நல்ல நட்புறவு கொண்டார்கள், நட்பாய் பழகினார்கள். அப்படி நட்பாய் இருந்த அரசர்களிடையே ஒருவரையொருவர் படையெடுக்க செய்யும் தந்திரத்தை புகுத்தினார்கள். இது போன்ற அநீதிகளால் இந்தியாவை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வருவதற்கு ஆங்கிலேயர்களுக்கு 150 ஆண்டுகள் தேவைப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனிகள் இந்தியாவை கிட்டத்தட்ட சுமார் 300 ஆண்டுகள் ஆட்சி செய்தன. இவர்களின் ஆட்சியில் நம் நாட்டிலே வளங்கள் சுரண்டப்பட்டதோடு மக்களையும் அடிமையாக நடத்தினார்கள். மக்களிடத்திலே வரி வசூலித்தார்கள். இங்கு விளையக்கூடிய விளை பொருட்களில் பங்கு கேட்டார்கள். இப்படி பல்வேறு திட்டங்களை அன்றைக்கு செயல்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, இங்கிருக்கிற மக்களை பிரித்தாளும் தந்திரத்தையும் பயன்படுத்தினார்கள். பல்வேறு போராட்டங்கள், இன்னல்கள், உயிரிழப்புகளுக்கு பிறகு இறுதியாக 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நள்ளிரவில் இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்தது. இத்தனை பாடுகளுக்கும் தியாகங்களுக்கும் மத்தியில் நாம் பெற்ற விடுதலையை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்கின்ற கேள்விக்குறி நம்முடைய மனதிலே எழுகிறது. அதை முறையாக அனுபவிக்கிறோமா என்பதை இன்றைய நாளில் நமக்கு நாமே கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இக்கால சூழலில் தனி மனித வாழ்வில் இந்த சிறப்புமிக்க விடுதலை நாளை சீரிய வழியிலே எவ்வாறு நினைவு கூற வேண்டும், அதற்கு திருமறை கற்றுத்தரும் விடுதலைக்கான நெறிமுறைகள் என்ன என்பதையும், இந்த சுதந்திர நாள் நமக்கு கற்றுத்தரும் அழைப்பு என்ன என்பதையும் திருமறையின் வெளிச்சத்திலே சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக நீதியை நிலைநாட்டுதல். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள்.
ஜஸ்டிக் என்கின்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதுதான் ஜஸ்டிஸ் என்கின்ற ஆங்கில வார்த்தை. தமிழில் நீதி என்று சொல்லுகிறோம். இந்த வார்த்தை, நீதி என்கின்ற வார்த்தை, அரசியல், தத்துவம், சட்டம், நன்னெறி போன்றவற்றிலே நீதி என்பது அதி முக்கியமானதாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய அரசியல் நாகரிகத்தின் முன்னேற்றம் அந்த நாட்டிலே நிலவுகின்ற நீதி பரிபாலனத்தை வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது. இறையியலாளர் செயின்ட் தாமஸ் அக்வினாஸ் என்பவர் இப்படி சொல்கிறார்: இயேசு கிறிஸ்துவின் சொல் மற்றும் செயல்களே இந்த உலகத்திலே சட்டம் மற்றும் நீதி தோன்ற காரணம் என்கிறார். செயின்ட் தாமஸ் அக்வினாஸ் என்கின்ற இறையியலாளர் இப்படி சொல்கிறார்: இயேசு கிறிஸ்துவினுடைய சொல் மற்றும் செயல்களே இந்த உலகத்திலே சட்டம் மற்றும் நீதி தோன்ற காரணம் என்கிறார். இறையாட்சி நீதியின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. அமைதியின் வழியிலேதான் நீதி வளர்கிறது என்பதை கடவுள் திருமறையின் வாயிலாக எடுத்துரைக்கிறார். எனவேதான் தன் சொந்த மக்களாக இருந்த இஸ்ராயேல் மக்களை நீதியோடும் சமாதானத்தோடும் தங்கள் வாழ்வை வாழ விரும்பி திரு சட்டத்தினை அவர்களுக்கென்று ஏற்படுத்தினார். அதாவது நியாயப்பிரமாணத்தை ஏற்படுத்தினார். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களிலே நீதி மற்றும் அமைதி வாழ்வுக்கான அறிவுரைகள் அன்றைக்கு இஸ்ராயேல் மக்களுக்கு அருளியதை பார்க்க முடிகிறது. எந்த சூழலிலும், யாரிடத்திலும், எவ்விடத்திலும் அவர்கள் பகைவர்களாய் இருப்பினும் அவர்களுக்கான நீதி வெளிப்பட வேண்டும் என்பதே இந்த பகுதியினுடைய மைய கருத்தாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. நீதி மற்றும் அநீதிக்கான வேறுபாடுகளை ஒரு இறையியலாளர் இப்படி சொல்லுகிறார். ஹென்றி டேவிட் தாரியல் என்ன சொல்லுகிறார்? Justice is sweet and musical, but injustice is harsh and disheartened. Justice is sweet and musical, but injustice is harsh and discordant என்கிறார். நீதி மடிந்து போகும் இடத்திலிருந்துதான் அநீதி பிறக்கிறது. மனிதனின் நீதி ஆள் பார்த்து செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் கடவுளின் நீதி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சமமாக சுதந்திரமாக கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த சுதந்திர நாளினுடைய சிறப்பு தியானத்திலே என்னால் மற்றவர்களுக்கு நீதியை செய்ய முடியாவிட்டாலும் ஒருபோதும் பிறருக்கு அநீதிகளை செய்ய போவதில்லை என்கிற தீர்மானத்தை நம்முடைய மனதிலே நாம் அனைவரும் ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அநீதியிலிருந்து விடுபட்டு நீதியை இந்த மண்ணிலே, இந்த இந்திய திருநாட்டிலே நிலைநாட்ட முடியும். தெளிவாக இந்த முதல் திருமறை பாடல் சுட்டிக்காட்டப்படுகிறது. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களிலே இருக்கக்கூடிய
நீதிக்கான விடுதலை பற்றியான சிந்தனை தெளிவாக கோடிட்டு காட்டப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் அடியார்களாக இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நம்மால் மற்றவர்களுக்கு நீதியை செய்ய முடியாவிட்டாலும் ஒருபோதும் பிறருக்கு அநீதிகளை செய்ய போவதில்லை என்கின்ற தீர்மானத்தை மனதிலே நாம் எடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அநீதியிலிருந்து விடுபட்டு நீதியை இந்த மண்ணிலே, இந்திய திருநாட்டிலே, ஏன் அவரவர் திருச்சபையிலே சபை பாகுபாடு இல்லாமல், அது எந்த திருச்சபையாக இருக்கலாம், திருச்சபை பிரிவுகள் எத்தனையோ இருக்கலாம், ஆனால் அவரவர் செல்லுகின்ற திருச்சபையிலே அநீதியிலிருந்து விடுபட்டு நீதியை நிலைநாட்ட முயற்சி செய்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை நாம் நம்முடைய மனதிலே நிறுத்த வேண்டும். பல நேரங்களிலே அநீதிகளை கண்டு அமைதியாகிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலை மாற வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அநீதியிலிருந்து விடுபட்டு நீதியை நிலைநாட்ட கிறிஸ்துவின் அடியார்களாக இருக்கிற நீங்களும் நானும் எடுக்கிற முயற்சிகளிலே இணைந்து செயல்படுவதற்காக கடவுள் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக, அடிமை நிலையிலிருந்து உரிமை வாழ்வை சுதந்திரித்தல். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே முதல் வசனம், கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார், அதில் நிலைத்திருங்கள், மீண்டும் அடிமை தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு கலாத்திய திருச்சபையிலே யூதமயமாக்கும் கிறிஸ்தவர்கள் சிலர் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துரைத்த போதனைகளுக்கு எதிராக வாதிட்டார்கள். இந்த திருச்சட்டத்தினால் மட்டுமே மீட்பு பெற இயலும் என்றும், பிற இன கிறிஸ்தவர்கள் மோசேயின் சட்டமாகிய விருத்த சேதனம் போன்றவற்றை கட்டாயம் கடைபிடித்தாக வேண்டும் என்றும் கூறினார். பிற இன கிறிஸ்தவர்களிடத்திலே நற்பெயர் பெறவே சில சட்ட எதிர்பார்ப்புகளை பவுல் நீக்கிவிட்டதாக கடுமையாக குற்றம் சாட்டினார். இந்த சூழலில் தான் யூதமயமாக்கும் கிறிஸ்தவர்களின் போதனையை முறியடிக்க கடுமையான முறையில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்து திருச்சபை மக்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். 1 முதல் 6 வசனங்களிலே, 5ஆம் அதிகாரம் கலாத்தியர் 5 1 முதல் 6 வசனங்களிலே தெளிவாக சுட்டிக்காட்டப்படுகிறது. யூத கிறிஸ்தவர்கள் கொண்டிருந்த சில பண்புகள், அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய சட்டங்கள், அவர்களுடைய பாரம்பரியங்கள் போன்றவற்றை அடிமைத்தன நிலையாக சுட்டிக்காட்டுகிறார். அதிலிருந்து விடுபட்டு கிறிஸ்து அருளும் உரிமை வாழ்வை பெற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கின்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். கிறிஸ்துவை சார்ந்தோர் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையால் விளையும் அன்பின் அடிப்படையிலே அமைய பெற்றதாக இருக்கிறது என்பதை பவுல் அடிகளார் உறுதிப்படுத்துகிறார். இன்றைய நவநாகரிக உலகத்திலே பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம், குலம், கோத்திரம், சமயம், இனம், பேதம் என சொல்லிக்கொண்டு தங்களுக்கு தாங்களே அடிமை சங்கிலிகளை போட்டுக் கொள்ளுபவர்கள் அநேகம் உண்டு.
மனிதநேயத்தோடு வாழ வேண்டியவர்கள் மனிதனை இனம் கண்டு பழகும் மனநோயோடு வாழ்ந்து வருகிறார்கள். எங்கு நம் உரிமை மறுக்கப்படுகிறதோ அங்கு நாம் அடிமை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அடிமைத்தன நிலையில இருந்து விடுபட்டு அனைவரும் சமம் என்கின்ற உரிமை வாழ்வை பெரும்படியாக கடவுள் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் வாழ்ந்து வருகின்ற உலகத்திலே உரிமைகள் மறுக்கப்படுகின்ற சூழல் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நம்முடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாமும் அடிமைகள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அடிமைத்தன நிலையில இருந்து விடுபட்டு அனைவரும் சமம் என்ற உரிமை வாழ்வு வாழும்படியாக கடவுள் நம்மை அழைக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களிலே தெளிவாக சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை. அன்பின் வழியாக செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது என்பதை தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்து திருச்சபை மக்களுக்கு கோடிட்டு காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அடிமை நிலையிலே இருந்து உரிமை வாழ்வை சுதந்திரிக்க வேண்டும். நேற்று இந்திய நாடு 74வது சுதந்திர நாளிலே அடியெடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே பல்வேறு விதமான மக்கள் கூட்டத்தினர் வாழ்கிறார்கள். பல்வேறு வேற்றுமைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை என்பதின் அடிப்படையிலே இந்தியர்களுக்குள்ளே பல்வேறு விதமான வேற்றுமைகள், மொழி, கலாச்சாரம், பண்பாடு, இனம், மாநிலம் போன்ற பல்வேறு பிரிவினைகள், ஜாதி போன்ற பல்வேறு பிரிவினைகள் நம்மிடத்திலே இருந்தாலும் ஒருவரை ஒருவர் அடிமைப்படுத்தாத நிலையிலே இருக்க வேண்டும் என்று கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குவதற்காக கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய முன்மாதிரியை நாம் பின்பற்றி நடப்போம் என்று சொன்னால் அடிமைத்தனத்தில் இருந்து உரிமை வாழ்வை சுதந்திரிக்க முடியும், நம்மாலும் முடியும் என்கின்ற நிலை உருவாக வேண்டும். எங்கெல்லாம் அடிமைத்தனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உரிமைகள் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உடைமைகளை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா என்று ஒரு கவிஞன் எழுதுகிறார். உடைமைகள் இழந்தால் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் உரிமைகள் இழந்து போகிற போது மீண்டும் அந்த உரிமைகளை பெறுவதற்காக போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாம் அனுதினமும் ஊடகங்கள் வழியாக, செய்தித்தாள்கள் வழியாக அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலே சிறுபான்மையினரில் கிறிஸ்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அடிமைத்தனத்திலே இருந்து உரிமை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டிய முன்மாதிரியை பின்பற்றும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, அவலங்களை அகற்றி ஆசி பெற்றோராக. அவலங்களை அகற்றி ஆசி பெற்றோராக. லூக்கா 6ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வசனங்களிலே தெளிவாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமவெளி பொழிவு என அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஏழ்மை,
அடக்குமுறை, அநீதி போன்ற சூழ்நிலைகளின் காரணமாக யூத மக்கள் நலிவுற்றிருந்த நிலையிலே அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் கடவுளே தங்கள் கதி என்ற நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். தங்கள் வாழ்க்கையிலே கனிவு, இரக்கம், நீதி, தூய்மை போன்ற மதிப்பீடுகளுக்கு இடம் கொடுத்திருந்தனர். தங்களுக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையே இவர்களின் சக்தியாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் வருகையால் இவர்களின் நம்பிக்கை மெய்த்து விட்டது என்றும் அவர்கள் தாங்கள் எதிர்பார்த்ததை பெற்றுவிட்டார்கள் என்றும் இந்த பகுதியிலே லூக்கா நற்செய்தியாளர் எடுத்துரைக்கிறதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கலிலேய மக்களுக்கு நேர்முகமாய் சொன்ன ஆசி உரையாக இந்த லூக்கா நற்செய்தியாளர் இவைகளை எழுதுகிறார். இது சமவெளி பொழிவு என்று இப்பகுதியை அழைக்கிறார். ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவருக்கும் ஒடுக்கப்பட்டவருக்கும் இயேசு கொடுத்த நம்பிக்கை மிகுந்த ஒரு அழைப்பாக இந்த பகுதி சுட்டிக்காட்டப்படுகிறது. கடவுள் ஏழை எளியோர் மீது தம்முடைய இரக்கத்தை தாராளமாக காட்டுகிறார். அவர்களிடமே தம் நற்செய்தியை ஒப்படைப்பதோடு தம்முடைய பணியிலே கலிலேய மக்களை பங்கெடுக்க வைக்கிறார். இறையாட்சியை கட்டி எழுப்புவதிலே இந்த ஏழை எளிய மக்களுடைய ஒத்துழைப்பு இன்றியமையாதது என்ற ஒரு பேரு நிலையை எடுத்துரைக்கிறதை பார்க்கிறோம். அவலங்களை அகற்றி ஆசி பெற்றோராய் மாற்றவும், நாம் அவல நிலையிலிருந்து விடுபட்டு பேறு பெற்றோராய் மாறவும் நம்மை நாமே கடவுளிடத்திலே ஒப்படைக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பொது மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்கிறேன். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறை வாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. லூக்கா 6:24வது வசனத்துல, ஆனால் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொடுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள் என்பதை தெளிவாக லூக்கா நற்செய்தியாளர் இந்த 6ஆம் அதிகாரத்திலே
20 முதல் கொண்டு வரக்கூடிய வசனங்களிலே சமவெளி பொழிவு, அதன் அடிப்படையிலே பேறு பெற்றோரும் கேடுற்றோரும் 2 வகையான மக்கள் கூட்டத்தை பற்றி தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். நேற்றைய தினத்திலே இந்திய நாடு 74வது சுதந்திர நாளிலே மகிழ்வையும் நாட்டு பற்றையும் இணையம் மற்றும் வலைத்தளங்களில் பதிவிடுவதோடு மட்டும் நிறுத்திக் கொண்டோம். அப்படி இல்லாமல் அடிமைத்தனத்தின் பிடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களையும் விடுவிக்க வேண்டும். ஏழ்மையோடும் தேவையோடும் இருப்போரை சந்தித்து அவர்களை ஆறுதல் படுத்துவோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்திய திரு ரத்தமே நமக்கு மீட்பை அருளி இருக்கிறது என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு கிறிஸ்துவை நற்செய்தியாக பிறருக்கு அறிவிப்போம். அடிமைத்தனத்தின் முகத்தை முறித்து நீதியின் ஒளி சுடர்களாய் இந்த இந்தியாவிலே ஏன் உலகத்திலே ஒளிருவோம். அர்த்தமுடைய சுதந்திர நாளை சொந்தமாக்கிக் கொள்ளுவோம். நீதி மற்றும் சமாதானத்தின் ஊடகங்களால் இந்த உலகிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் பயன்பட வேண்டும் என்பதை கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நீதி மற்றும் சமாதானத்தின் ஊடகங்களாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இருக்க வேண்டும். அன்றைக்கு இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்த தலைவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள், மகாத்மா காந்தி அவர்கள், டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள், இன்னும் பல தலைவர்கள் இதற்காக இரத்த வியர்வை சிந்தி நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். நாம் பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை பேணி காக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் பிறரை அடிமைப்படுத்துகின்ற நிலையில் இருந்து மாற வேண்டும். இந்தியர்கள் என்பதிலே எப்படி நாம் பெருமை கொள்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த பெருமைக்குள்ளாகவே அடிமைத்தனமும் அடங்கி இருக்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை நோக்கி செல்லுவதற்கு தடை கற்களாக பல்வேறு தடைகள் இருக்கிறதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 74வது சுதந்திர தினத்திலே மகிழ்ச்சியோடு கொடியை ஏற்றினோம். ஆனால் அந்த சுதந்திர தாகம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்திலே இரத்தத்திலே உணர்வோடு கலந்திருக்க வேண்டும். அதைத்தான் கடவுள் விரும்புகிறார். நீதிக்கான விடுதலையாக இருக்க வேண்டும். அநீதிக்கான விடுதலை அல்ல, நீதிக்கான விடுதலை. ஃப்ரீடம் ஃபார் ஜஸ்டிஸ். அநீதி செய்பவர்களும் நீதியை குறித்து பேசுவார்கள். அவர்கள் செய்யக்கூடிய அநீதியை நியாயப்படுத்துவார்கள். அது அல்ல, அது அடிமைத்தனத்தை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நீதிக்கான விடுதலையிலே கிறிஸ்தவர்கள் செயல்படும்படியாக கடவுள் நம்மை அழைக்கிறார். ஃப்ரீடம் ஃபார் ஜஸ்டிஸ். இந்த 3 காரியங்கள்: 1, நீதியை நிலைநாட்டுதல்; 2, அடிமைத்தனத்தில் இருந்து உரிமை வாழ்வை சுதந்திரித்தல்; 3, அவலங்களை அகற்றி
ஆசி பெற்றோராக இந்த 3 நிலைகளிலே நாம் வளர்ச்சி பெற வேண்டும். இந்திய சமூகத்திலே இருக்கக்கூடிய அவலங்கள், என்னென்ன அவலங்கள் இருக்கிறதை ஊடகங்கள் வழியாக, செய்தித்தாள்கள் வழியாக, செய்திகள் வழியாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அவலங்களை மாற்றுவதற்கு சமயத்தின் பெயரில், சாதியின் பெயரில், மொழியின் அடிப்படையிலே நமக்குள் காணப்படுகின்ற பிரிவினை சுவர்களை தகர்க்கும்படியாக கடவுள் நம்மை அழைக்கிறார். நமக்குள் வேற்றுமைகள் பலவாக இருந்தாலும் ஒற்றுமையை நோக்கி செல்ல வேண்டும். இதுதான் நீதிக்கான விடுதலை, ஃப்ரீடம் ஃபார் ஜஸ்டிஸ். நீதிக்கான விடுதலை நோக்கி செயல்பட தூய ஆவியர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் அவரவர் இல்லங்களில் எழுந்து நின்று கீர்த்தனை 334 இமயமும் குமரியும் என்று துவங்குகின்ற கீர்த்தனையை இணைந்து பாடலாம். இமயமும் குமரியும் எல்லை கடலுடை எந்தாய் நாட்டினை காத்தாய், நெஞ்சாரம்பின் தியாக சேவையே நெறியாம் சிலுவையின் வீரம், தங்கிட தேச தலைவர் ஆசி சாந்தியில் வாழ்வருள் நாதா, சமாதானம் இயேசுவின் வீடே, சகலத்தும் சாந்தியின் நாடே, சாந்தி இதற்கில்லை ஈடே. இமயமும் குமரியும் எல்லை கடலுடை எந்தாய் நாட்டினை காத்தார், ஜெயமே 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 ஜெய 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 ஜெயமே. சபையாருக்கு சில அறிவிப்புகள். ஏற்கனவே தமிழக அரசு மற்றும் இந்திய நாடு முழுவதும் இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் ஊரடங்கு அமலில் இருக்கிறது. கொரோனா நோய் தொற்று பரவாமல் இருப்பதற்காக அரசு காட்டுகிற வழிகாட்டி நெறிமுறைகளை பின்பற்றி நடப்பதற்கு நாமும் ஒத்துழைப்பு நல்கும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். திருமண அறிக்கை. நமது சபையை சார்ந்த திரு எஸ் செல்வகுமார் அவர்களின் மகன் திரு எஸ் சதீஷ்குமார் என்பவரும் திருச்சி, தஞ்சை, திருமணிலம், தாராபுரம் சிஎஸ்ஐ பெத்தேல் ஆலயத்தைச் சேர்ந்த காலம் சென்ற திரு PK குணசேகரன் என்பவரின் மகள் செல்வி GS அனு யாமினி என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இத்திருமணம் நடைபெறக்கூடாதபடி நியாயமான தடை ஏதாவது இருப்பின் அதை எழுத்து மூலம் சபை குருவானவராக எனக்கு தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. நமது சபையை சார்ந்த திரு ஜார்ஜ் என்பவரின் மகள் ஜி கிஃப்டா ஜூஹி பமீலா என்பவரும் CSI கன்னியாகுமரி பேராயம் மணவாளக்குறிச்சி CSI சபையைச் சேர்ந்த திரு செல்வகுமார் என்பவரின் மகன் திரு எஸ் சிபின் சாமுவேல் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இத்திருமணம் நடைபெறக்கூடாதபடி
நியாயமானத்தில் ஏதாவது இருப்பேன் அதை எழுத்து மூலம் சபை குருவானவராக எனக்கு தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. சதீஷ்குமார், அனு யாமினி, கிஃப்டா சூகி, பமீலா, சிபின் சாமுவேல் பெயர்களை வாசித்த உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அமைக்கப் போகின்ற கிறிஸ்தவ குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். திருமணத்திற்காக எடுக்கிற முயற்சிகள் பிரயாசங்களிலே கடவுளுடைய அருள்கரம் தங்கிரட்டும். நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களாக செயல்பட தூய ஆவியர் இவருடைய குடும்பங்களிலே செயல்படும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதையும் வழி நடத்தும். இயேசு மூலம் வேண்டுகிறோம் நன்பின் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஜெப நிலையில் இருப்போம். நேற்று என்னவென்று மாறாதிருக்கிற நன்மையின் ஆண்டவர் 16/8/2020 இந்த ஆகஸ்ட் மாதத்திலே 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே மீண்டும் நாங்கள் அவரவர் இல்லங்களிலே இந்த சிறப்பு ஞாயிறு தியானத்திலே பங்கொள்ளும்படியாக நாங்கள் அமர்ந்திருக்கிறதை நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக சிஎஸ்ஐ இம்மானுவேல் ஆலயத்தில் அங்கமாக இருக்கிற அனைத்து குடும்பங்களுக்காக நன்றி. திருமணத்துக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்கேஜி முதல் கல்லூரி வரை படிக்கின்ற அனைத்து தரப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இவளுக்கு தேவையான கல்வி, ஞானம், அறிவு, புத்தி, கிறிஸ்தவ ஒழுங்கு, கீழ்ப்பிடுதல் இவைகளிலே வளர்க்கப்பட நீர் உதவி செய்யும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பாக எங்கள் ஐக்கியத்தில் சுவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் சுவீனமாக இருக்கிறார்களோ அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல சுகத்தை தந்தரும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். இந்திய நாடு நேற்றைய தினத்திலே 74வது சுதந்திர நாளை கொண்டாடும்படியாக நாங்களும் அதில் பங்கு கொள்ள உதவி செய்தீர். நன்றி. இந்தியாவிலே வாழக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்கள் சுதந்திரத்தோடு வாழவும் சுதந்திரமாக இருக்கவும் நீர் உதவி செய்யும்படியாக சொல்கிறோம். அடிமைத்தன நிலையில இருந்து அன்றைக்கு விடுதலை வாங்கி தந்த தலைவர்களுடைய நோக்கத்தை புரிந்து இன்றைக்கு நாங்களும் செயல்பட அருள்தார். அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் வேண்டாம், உங்களுடைய சேவை போதும் என்று சொல்லி எங்களை நாங்களே ஆட்சி செய்வதற்கு சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லி இரத்தத்தை சிந்தி போராடிய நாட்டு தலைவர்கள், தேசப்பட்டு நிறைந்த தலைவர்களை, அவருடைய தியாகங்களை நினைவு கூறுகிறோம். குறிப்பாக இந்திய நாட்டிலே சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மக்கள், சமயத்தை சார்ந்த ஒவ்வொரு சமயத்தினருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய அடியார்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பல நேரங்களிலே சிறுபான்மையினர் என்கிற நிலையிலே நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய உரிமைகளை இழந்து கொண்டு இருக்கிறோம். நியாயமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், சலுகைகள் மறுக்கப்பட்டு வருகிறதை அறிந்து மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கு உரிமையை கொடுப்பதற்கு ஆட்சியாளர்களின் உள்ளங்களிலே நீர் பேசும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். நாங்கள் எல்லாம் இந்திய நாட்டின் மக்கள் என்பதை மாத்திரம் மனதிலே கொண்டு செயல்பட அழுத்தார். எங்களுக்குள் காணப்படுகின்ற வேற்றுமைகள் ஒரு புறத்தில் இருந்தாலும் அவைகள் எல்லாம் ஒற்றுமை நோக்கி செல்ல வேண்டும் என்பதின் அடிப்படையிலே வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற அந்த நிலைக்கு நாங்கள் அடியெடுத்து வைப்பதற்கு நீர் எங்களை பக்குவப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். தந்தை, மைந்தன், தூயாவியரின் அன்பும் அருளும் ஆற்றலும் என்னாலும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கி இருப்பதாக, ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. God bless you all.